உபாகமம் 1ஆம் அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? சிலர் கொண்டு வராம வருவாங்க. நீங்க பெரும்பான்மையானவருக்கு கொண்டு வந்திருப்பீங்க. கொண்டு வராதவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க காட்டுங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்க போறோம். வாசிப்போம். ஓரேபிலே நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மோட சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலையருகே தங்கி இருந்தது போதும். நீங்கள் திரும்பி பிரயாணப்பட்டு எமோரியரின் மலைநாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வழிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானாரியின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். இது இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்களுக்கு பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு ஈசாக்கும் யாக்கோபும் அவர்கள் பின்வரும் அவர்கள் சந்ததி நமக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். Go forward and possess the land. Hallelujah. அதுதான் சபை அழைக்கப்பட்டு. சபை அழைக்கப்பட்ட நோக்கம் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு. என்ன ஒரு மாதிரி பரிதாபமா பார்க்கிறேன். நல்ல உற்சாகமா இருங்க. கண்ணை மூடி யாரும் என் பிரசனத்தை கேட்கப்படாது. நீங்க ஜபத்தில் இருக்கீங்களா தூங்குறீங்களான்னு தெரியாது. அதனால விழிப்போட தான் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. மேடையில் இருக்கிற எங்களுக்கு தூக்கம் வராது, பிரசனம் பண்றதுனால. உங்க இடத்துல இருந்தா எங்களுக்கும் தூக்கம் வரத்தான் செய்யும். நானும் மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுக்கிறாள். அது எனக்கு ராகு காலம்னு சொல்லுவேன். அதனால யாரும் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு இந்த செல்போன்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன். சொல்லுவேன், என்ன செல்போனை எப்போ ஆஃப் பண்ணி? நான் உமக்காவே செல்போன் வச்சிருக்கேன். நான் யாரை கூப்பிட நினைக்குமோ அவரை கூப்பிடுவேன். மற்ற நேரம் ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன். என்ன மோடியா டெய்லி கூப்பிட போறாரு, அல்லது மெட்ராஸில் இருக்கிற லேடியா கூப்பிட போகுது, அல்லது கருணாநிதி டேடியா கூப்பிட போறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். அவர்கள் 400 வருடம் அடிமையா இருந்தார்கள். அதுல 30 வருடம் அவர்கள் ரொம்ப பாடுகளுக்கு கூட போனார்கள். 430 வருடம். அந்த வருடம் முடிந்த அன்றே பைபிள் சொல்லுது, அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். அடையாளங்கள் அற்புதங்கள் மூலம் ஆண்டவர்களை விடுதலை ஆக்கினார். மோசையை கொண்டு மோசே அவர்களை வழி நடத்தினான். மோசே 40 வயசுல அவன் செய்திருக்க வேண்டியது. ஆனால் அவன் ரொம்ப துடுதுடுப்பா இருந்ததுனால அநியாயமாய் ட்ரீட் பண்ண ஒரு யூதனுக்காக ஒரு எகிப்தனை கொலை செய்துட்டான். இவனை கொண்டு போய் சபை நடத்த சொன்னா இவன் காலி பண்ணிடுவான் எல்லாரும் சொல்லி ஆண்டவர் அவனுக்கு 40 வருஷம் வனாந்திரத்தில் ட்ரைனிங். நம்ம சில பேர் 3 வருஷம் ட்ரைனிங்கே டூ மச் நினைக்கும். ஆபிரகாமுக்கு, அதாவது அவருடைய சந்ததியில் வந்த ஆபிரகாமே 25 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். இவனுக்கு 40 வருஷம். 40 வருஷம் அவன் மீதியானுடைய தேசத்தில் போய் அங்கே போய் 7 பொம்பளை பிள்ளைய வீட்டில் அவன் கல்யாணம் பண்ணி 7 பொம்பளைகள், ஒரு மாமியா 1, 8. இவனும் மாமனாரும் தான் மைனாரிட்டி ஆகி பேச்சுக்கே இடம் கிடையாது. 8 பொம்பளை இருக்கிற இடத்துல என்ன பேச முடியும்? அதனாலதான் அவன் ரொம்ப நாள் கழிச்சு மந்த நாவும் திக்கு ஆயிட்டான். அங்க போனாலும் ஆடு மேய்க்கிற ஆட்டில் என்ன பேச முடியும்? அது மேய்ங்கும். ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் அதான் அதோட சரி. அதனால இவன் கொஞ்ச நாள் கழிச்சு சரி நமக்கு ஊழியம் முடிஞ்சுது. 80 வயசுல யாரு நீங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்க? வாலிப வயசுலயே ஒப்பு கொடுக்கறது இல்லை. வயசான ஆள்ல தான் சிலர் வருவாங்க. கவர்மெண்டே லாய்க்கல்னு தானே உன்னை வீட்டுக்கு அனுப்புது. அதுக்கப்புறம் என்ன ஊழியம்? நல்லா இருக்கும்போது ஊழியம் செய்தானே. சிலருக்கு ஸ்ட்ரோக் வந்து கை காலம் வழங்காம போய் வாயெல்லாம் கொளறி அதுக்கப்புறம் தான் ஐயா நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன். நல்லா இருக்கும்போது வந்தியா? வரமாட்டேன். உனக்கு கை காலம் வழங்காம போகணும். உங்களை சொல்ல பொதுவாக நான் சொல்றேன். அதுக்கப்புறம் தான் ஒரு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பார். ஒருத்தர் நான் ஊழியத்துக்கு தான் ஒப்பு கொடுக்குறேன். நீர் என்ன பேசுறீன்னு எனக்கு தெரிய மாட்டேன். நீர் என்ன போய் பிரசங்கம் பண்ண போறீரு? நல்லா தமிழ் பேசும்போது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கல. இப்படிலாம் இருப்பாங்க. மோசே 80 வயசு. அவரை பொறுத்த மட்டும்
வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சார். அந்த நாள்ல தான் ஆண்டவர் அவர் பயன்படுத்தினார். நீங்க when you feel you have come to an end, that will be the beginning of another thing. இது முடிவுன்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அது இன்னொன்றின் ஆரம்பமாய் மாறும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை என்னையும் குறித்து ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார். இயேசு 3 வருஷம் தான் ஊழியம் செய்தார். ஆண்டவர் ஒவ்வொருவரை குறித்து உங்க திட்டம் வச்சிருக்கிறார். அற்புத அடையாளங்கள் மூலமாக அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க. அவர்கள் செங்கடலை தாண்டினார்கள். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அவர்களை வழிநடத்திட்டு தேவனுடைய வார்த்தையை பெற்றார்கள். ரொம்ப நாள் ஆச்சு. they were enjoying the presence of God in the wilderness. அந்த நேரத்தில் தான் மோசே சொல்றான், நீங்க இங்கே இந்த மலையருகே தங்கியிருந்தது போதும், you go stayed long enough. சபை இன்றைக்கு எதற்காக அழைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாம எதை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு ஆராதனைகளிலும் விதவிதமான பாடல்கள், விதவிதமான டான்ஸுகள், முன்னால் விழுறது பின்னால் விழுறது. அப்புறம் தாவீதை போல நடரான். இப்படி தாவீது எப்பவும் கோலியாத்தை பற்றி ஆடிக்கிட்டான்னா இவன் வாழ்நாள் முழுவதும் 30 வருஷம் நான் தாவீதை போல. ஏய், தாவீது எப்பவும் ஆடிக்கிட்டு இருந்தான். கோலியாத்தை கண்டு அவனை கொன்னான். உன்னையும் கொல்ல வேண்டியிருக்கு. தாவீதை போல நடனம் ஆடினா அது ஒரு நேரத்தில் செய்தான். இவன் 30 வருஷம் சர்ச்சைக்கு வந்துட்டு தாவீதை போலன்னுட்டு ஆடிக்கிட்டே இரு. உன்னால தானே சபையை ஆடி போச்சு. என்னைக்கு ஆட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே சபை ஆடி போச்சு. வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செய்யாம ஆழமான சத்தியம், ரொம்ப ஆழமான சத்தியம், ஒருவனுக்கு வழங்காத சத்தியம், இதை சபையில சொன்னா தான் ஆட்கள் தொடர்ந்து வர்றாங்க. சில பேர் சபைக்கு வர்றது காரணமே பாஸ்டருடைய பிரசங்க வழங்காதனால. அவன் 10 வருஷம் ஆகும் சிலருக்கு வழங்க. என்னப்பா வந்துகிட்டு இருக்கேன்னா, இவர் என்ன பேசுறான்னு எனக்கு வழங்க மாட்டேன். நீ வழங்க மாட்டேன், அவனும் வழங்க மாட்டான். எளிய சிம்பிளான காஸ்பெல்லாம் இப்ப இயேசு கிறிஸ்துவ சபையில விட்டா ஒருத்தரும் எழுப்புதல் கொடுத்துட்டு வரவே மாட்டான். விதைக்கு ஒருவன் புறப்பட்டான். இதையா பிரசங்கம்? நமக்கு எபிரேய மொழியிலையும் ஈப்ரு மொழியிலையும் என்ன சொல்லியிருக்கு, ரூட்ல என்ன சொல்லியிருக்குன்னு. இவன் ரூட் இல்லாத பெயர். இவனுக்கு ரூட்டை சொல்லி இவனை சொன்னாதான் ஆட்கள் நல்லா ஆழமா பேசுறாயா. ஆழமா பேசுறதுனால நீ என்ன செய்த? மேற்கொண்டு மேலோட்டமா பேசுறதுனால என்ன செய்த? சபைக்கு 2 மணி நேரம் வர்றதோட சரி. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டார்கள். தேசத்தை சுதந்திரிக்க இவங்க they were enjoying the presence of God. நம்ம சபைகள் ஆண்டவர் நமக்கு நல்ல ஆராதனைகளை தந்திருக்கிறார், நல்ல போதனைகளை தந்திருக்கிறார், நன்றி. ஆனா நம்ம நோக்கம் வாரந்தோறும் வந்துட்டு போறது இல்லை. ஆராதனையில கலந்து கொள்வது அவசியம். சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. சபை கூடுதல் அவசியம். ஆனா ஒரு நோக்கம் இல்லாத சபை கூடுதலா இருக்கப்படாது. நீங்கள் நானும் கிறிஸ்தவளா இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம ரட்சித்து அபிஷேகித்து ஒரு நல்ல சபையில வச்சிருக்கிறார்.